மினி கேஎஃப்சி. அதாவது மாப்பிள்ளை கொஞ்சம் வந்து கூத்து சுபாவம் உள்ளவன், அதிகமாக பேச மாட்டான். ஆனால் பொண்ணுங்கள்கிட்ட மட்டும் நல்லா பேசுவார். வெல்கம் டு ஹலோ தித்தூஸ். தித்தூஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காசி தியேட்டர் ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடில் மினி கேஎஃப்சி, அதாவது ஆர்கே ஃப்ரைடு சிக்கன்னு தள்ளுவண்டி கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கேஎஃப்சியில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குமோ எல்லா ஐட்டமுமே வந்து கம்மி ப்ரைஸில் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்ருந்து எனக்கு பிடிச்சதுனால தான் இன்றைக்கி வந்து நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் சிக்கன் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லையாண்ணா, லெக் பீஸ் இந்த இருக்குது. லெக் பீஸு, விங்ஸு, இது என்னென்னா ஹாட் சிக்கன். ஓகே, ஹாட் சிக்கன். இப்போ வந்து முன்னாடி வந்து அன்னைக்கிட்ட இந்த ஹாட் சிக்கன் இல்லை, லெக் பீஸு, விங்ஸு, அதுக்கப்புறம் சிக்கன் பாப்கார்ன் இருக்குது. இப்போ வந்து ஹாட் சிக்கன் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு. இது என்னென்ன உருண்டையாக இருக்குது? சிக்கன் சீஸ் பால். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் சிக்கன் தானே, ஹாட் சிக்கன் எனக்கு ஒன்று கொடுங்க. ஏன்னா நம்ம கடை எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? 6:30 மணிலேருந்து 11. அண்ணன் கடை வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஸ்பெஷல்னா எது இருக்கிறது இல்லையா? ஸ்பெஷல் பிரியாணி. ஃப்ரைட் சிக்கன் தான், ஹாட் சிக்கன். ஓகே, பெப்பர். ஓகே, நல்லா இருக்கும். ஓகே. கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு டைம் சாப்பிட்டேன். ரொம்ப 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 நல்லா இருக்குது. கம்மி ப்ரைஸு, குட் குவாலிட்டியில் இருக்குது. ரெண்டாவது அண்ணன் நமக்காக ஒரு 100 கிராம் எடுத்து போட்டாருன்னு நினைக்கிறேன். வெந்துட்டு எடுத்த உடனே மறுபடியும் இந்த ஹாட் சிக்கன் வந்து நான் சாப்பிட்டதில்லை. இந்த ஹாட் சிக்கன் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது என்ன மசாலா வேணா? ஓகே, மசாலா போட்டு அண்ணன் பிரட்டிகிட்ருக்காரு. பிரட்டி போட்டால் நல்லாயிருக்கும், அந்த மசாலா டேஸ்ட் வருங்கிறதுக்காக பிரட்டிகிட்ருக்காரு. சாப்பிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. நாக்கு வேறு ஊருக்கு சாப்பிட்ருவோம். எனக்கு வந்து மைனஸே விட்டுங்கண்ணா, சாஸ் வேணாண்ணா. சித்தூஸ் எனக்கு வந்து சாஸ் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. மைனஸ் ஓரளவுக்கு வந்து சிக்கன் கூட தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என்னண்ணா? ஓனர் வந்துகிட்டே இருக்காங்களா? மேடம் வராங்க. ஓகே, ஓனர் அங்கே வந்துட்டு, இந்த கடையோட ஓனர் வந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, தித்தூஸ் ஒன்று சாப்பிட்லாம். தித்தூஸ் மைனஸ் தடவையாச்சு. ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அண்ணா சூப்பராக இருக்குண்ணா. சித்தூஸ் ஏதாவது ஒரு கடையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பாராட்டுங்க. நீங்கள் பாராட்டலைனாலும் போய்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு டைமாவது சொல்லுங்கள். சொன்னீங்கனாலே அடுத்த டைம்லேருந்து அவங்க இன்னும் நல்லா லவ் பண்ணி வந்து ஃபுட் ரெடி பண்ணி போடுவாங்க எல்லாருக்கும். சித்தூஸ் இது வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து இங்கே தான் வந்து இந்த கடைக்கு பக்கத்தில் தான் இருக்கார். மாப்பிள்ளை எப்படி இருக்குது சிக்கன்? சாப்பிட்டீங்களா? சூப்பராக இருக்கா? ஓகே, சும்மா வீடியோ வேறு சூப்பராக இருக்குன்னு சொல்லலையா? உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கா? ஓகே. மாப்பிள்ளை கொஞ்சம் வந்து கூத்து சுபாவம் உள்ளவன், அதிகமாக பேச மாட்டான். ஆனால் பொண்ணுங்கள்கிட்ட மட்டும் நல்லா பேசுவார். அவருக்கு வந்து பொண்ணுங்கள்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த ஃபோன் பேசும்போதோ இல்லாட்டா பொண்ணுங்கக்கிட்ட பேசும்போதோ நேரம் போகிறதே தெரியாது. நாள் கணக்கு மணிக்கணக்கில் பேசுவார். இங்கே நம்மக்கிட்டேயோ இல்லைன்னா இங்கே வந்து ஏதாவது ஒன்று நல்லா இருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா கூத்து சுபாவம் அப்படிங்கிறப்ப சொல்லு. சாப்பிடும்போது
சித்து சாப்பிடும்போது சிக்கனுக்கு மேலே இருக்கிற அந்த மசாலா மாவு தனியாக வந்துருக்கு. நான் சிக்கன் லெக் பீஸ் எவ்வளோண்ணா? 80 ரூபா. விங்ஸு 60. இப்போ நான் சாப்பிட்டேன்னா அது 180, 260. சித்தோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வந்து 60 ரூபா, விங்ஸ் வந்து 80 ரூபா, கால் சிக்கன் வந்து 100 ரூபா, 180 ரூபா, சிக்கன் பாப்கார்ன் வந்து 180 ரூபா, சாரி 160 ரூபா. சரி சித்தோஸ், இதோட வந்து வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே சித்தோஸ், பாய்.